இப்பொழுது இந்த கஞ்சா செய்கை பற்றி வெளியாக இருக்கிற செய்திகளில் ரத்தினபுரி மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா பரிசையை மேற்கொள்வதற்கு சுகாதார அமைச்சின் ஊடாக அமைச்சரவை அனுமதியை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதற்கான அமைச்சரவை பத்திரம் எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதி அனுமதிக்கென சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அறிய முடிந்தது. சுதேச மருத்துவ ராஜாங்க அமைச்சர் திரு ஜெயக்கொடி சுகாதார அமைச்சின் ஊடாக இந்த முன்மொழிவை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மேற்குலக நாடுகளில் கஞ்சாவுக்கு பெரும் கேள்வி இருக்கிற நிலையில் அதனை ஏற்றுமதி செய்வதனூடாக நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு ஓரளவு தீர்வு காணக்கூடியதாக இருக்கும் என அமைச்சர் குறிப்பிடுகிற கஞ்சா பயன்பாடு குறித்து எதிர்மறையான கருத்து நாட்டில் நிலவுகிறது. புகைப்பிடிப்பதை விட கஞ்சாவில் அதிக பயன்கள் இருக்கின்றன. ஆயுர்வேத மருந்துகளில் கஞ்சாவை ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தலாம் என அவர் குறிப்பிடுகிறார். எனவே இது ஒரு மறைமுகமான விளம்பரமாக அமைந்து விடுமோ தெரியாது. இருந்த போதிலும் கஞ்சாவினுடைய பயன்பாட்டினை பற்றி இவ்வாறான சில விடயங்கள் கூறப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே மருத்துவ தேவைகளுக்காக என்று உருவாக்கப்படுகின்ற விடயங்கள் ஆரம்பத்தில் ஏற்றுமதிக்காக என்பார்கள், கடைசியில் சர்வதேச ரீதியில் அதாவது தேசிய ரீதியிலும் இவை விநியோகிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கான அனுமதி எப்படி கிடைக்கிறது, அமைச்சரின் அனுமதி என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே சில தேரர்கள் இதற்கு எதிராக கருத்து வெளியிட்டிருந்தார்கள். டயானா கமகே தெரிவித்த கருத்தும் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அப்படி என்றால் நீங்கள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே கஞ்சா பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்று ஹர்ஷ சில்வா கோபித்துக் கொண்டதையும் அவருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்ததையும் நாங்கள் பார்க்கலாம். எது எப்படி இருப்பினும் சுற்றுலாத்துறையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். அதனிடத்தில் இவ்வாறான பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக நாட்டுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான வாய்ப்பினை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது டயானா கமகேனுடைய கோரிக்கை. அவருடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கலாம். அதன் காரணமாக அவர் ஒரு கோரிக்கை அவர் விடுத்திருக்கலாம். இப்போது பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது போதை மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள். அதனிடத்தில் தவறான திசைகளில் இட்டுச் செல்லப்படுகிறான் என்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த கஞ்சாவையும் பயிரிட்டால் அதனை சர்வசாதாரணமான ஒரு விடயமாக பேசினால் என்ன நடக்கப் போகிறது, இந்த ஆபத்து குறித்து மக்களும் எச்சரிக்கையோடு இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பயிற்சிகை உண்மையில் நல்ல நோக்கத்தோடு சிறந்த முறையில் ஏற்றுமதிக்காக செய்யப்பட்டால் அது பிரச்சனை இல்லை, நாட்டினுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள முடியுமாக இருந்தால். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த நிலைமை அப்படி இருப்பதில்லை என்பதன் காரணமாகவே இந்த சிறிய விமர்சனத்தினை நாங்களும் முன்வைக்கின்றோம்.